நல்ல ஆத்மாக்கள் இங்கே கூட வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து மேரு இருக்காங்க, முருகர் இருக்காங்க, இவங்களாம் இருக்காங்களா, இங்கே கூட வருவாங்க. ஏன்னா நல்ல ஆத்மாக்கள், துர் ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்களால் தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம சாமி ரூம், பூஜை ரூம்லேயே இந்த மாதிரி வைக்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அது ஆத்மாக்களுக்கு உணவாக மாறும். ஆத்மாக்கள்லாம் நம்ம என்ன நினச்சிருப்போம், ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2 மசாலா தோசை செஞ்சு கொடுக்கணும், இது மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அதெல்லாம் கிடையாது. ஆத்மாக்களுக்கு சக்தி தான் அவங்களுக்கு உணவு. ஏன்னா அவங்க எனர்ஜியாக தான் இருக்காங்க, அந்த எனர்ஜி தான் அவங்களுக்கு உணவு. சரி, அப்போ இந்த ஆத்மாக்களுக்கான உணவு குட்டி பாட்டிலில் தானங்க இருக்குது. இந்த குட்டி பாட்டில் பாருங்கள், அதாவது ஃபுல்லாக இருந்துச்சுங்க நான் வைக்கும்போது. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக இருக்காங்க. இப்போ அந்த உணவு அதுலேருந்து வர சக்தியை அவங்க எடுத்துக்க அவங்களுக்கு சக்தி கிடச்சிருச்சா, அவங்க உணவு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு ஆத்மா, நம்ம முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆத்மா இங்கே வராங்க. அப்படி வரும்போது அந்த சக்தியை எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. எனர்ஜி எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா, நல்லா இருக்கும், நம்மளை தான் வாழ்த்துவாங்க. வேறு யார், நம்ம தானே வச்சுருக்குறோம். இப்போ நல்லா இருப்பா, நீ சந்தோஷமாக இருப்பா, மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னு அவங்க வாழ்த்தும் போதே ஒன்று நம்ம கர்மா டெலீட் ஆகும். எந்த கர்மா டெலீட் ஆகும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு கர்மா டெலீட் ஆகும்.